வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். முதல் சமாச்சாரம், ரொம்ப நொந்து போக வேண்டிய சூழல் இந்த சுகன்யாவோட ஒரு பக்கத்தை நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கத்தை நம்ம இந்த இதெல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. அந்த ஆளை பார்த்த உடனே இந்த பொண்ணு நடுக்கம் வந்துக்கிட்டு, இந்த சைக்கலாஜிக்கலாக ஒரு பெரிய பேர் இருக்கும் அது. அது வந்துட்டு எத்தனை வருஷம் போனாலும் பார்க்காது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி அப்படி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சாக்கணும். அது வந்துட்டு வெளிப்படுற விதம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த பொண்ணு நிஜமாகவே அருமையாக பண்ணுச்சு. நேற்றுக்கே பார்த்தோம். அந்த இடத்துல இருந்து நடுங்கி போயிட்டா போதும், அவன் கண்ணும் இல்லாமல் போகிறப்ப தோணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு தான் இந்த பொண்ணு விட்டு ஓரமாக உட்காந்துருக்குது. உட்காந்து இன்னும் அந்த படப்படப்பு அதுக்கு போகலை அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்கும்போது இவர் முடிச்சுட்டு, என்னது நான் கொரட்டை விட்டு விட்டுட்டேன்னா, ஐயா இல்லைம்மா நான் வெளியே போய் படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாக்க, இல்லை அப்போ என்ன பிரச்சனை, ஏன் நான் கொரட்டை விட்டதெல்லாம் காரணம் நீங்கள் வந்தோன்னே தெரியுமே அப்படின்னு அந்த நேரத்துலையும், நீங்கள் தான் வண்டி படுத்து 2வது நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க மோட்டர் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் படுத்துவங்க, எனக்கு அந்த ஆளை பற்றி எப்படி பயந்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொன்னாக்க, இல்லை அவர் அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சாவே மனுங்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த மனுஷனும் ஆறுதலாக பேச, ஒருவேளை சுகன்யா இதுக்கு பிறகு மனசு மாறிடுவாங்களா, நார்மல் ஆகிடுவாங்களா? ஏன்னா அப்போக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் மேலே வந்துட்டு ஒரு அக்கறை உள்ள மாதிரி காமிக்கிறதும், இல்லை நீங்கள் ஒன்றும் பரவாயில்ல விடுங்க, நீங்கள் படுங்க, நீங்கள் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை சுகன்யா மாறுவாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு சிலர் ஜென்ம புத்தி எதில் அடித்தாலும் போகாது அப்படிம்பாங்க. அப்படியும் மாறுமா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்துக்கிட்டு கொண்டு ட்ரைனிங் கூட்டு போயிருக்கான் கிரவுண்டுக்கு. அந்த பொண்ணு கிரவுண்டு இருக்கும்போது சொல்கிறான், இன்றைக்கி இதெல்லாம் பண்ண வேண்டாம், ஜாக்கிங்லாம் வேண்டாம், மழை பெஞ்சிருக்குது, ஈரமாக இருக்கும், விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வலிக்கு கீழே விட போய் அப்புறம் திருப்பி விழுந்து எந்திரிச்சு வந்து அப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க. பேசும்போது இவனும் சொல்கிறான், இப்போ நான் வந்துட்டு கட்டாயம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என் கூட இது பண்ணு. ஆனால் இந்த இடத்துல போகிற எப்போவுமே அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, நான் பண்ணுறேன், எனக்கு பண்ணுவேன், நீ ஒன்றும் பண்ண மாட்டான், நீ சும்மா கூட இருந்தினா போதும், ஆனால் உனக்கு என்னமா ஹெல்ப் பண்ணால் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு கேரக்டராகவே அந்த பையனுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுற, உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இந்த பையனுக்கு பற்றி யோசிக்கிறதும், அந்த பொண்ணு வச்சுக்கும்போது நான் தான் உனக்கு செய்யணும், நான் செய்வேன், உனக்கு நானும் ப்ராக்டிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதும், ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டர் தான் கதிர் கேரக்டர். அது இன்றைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஓகே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் செந்தில் உட்காந்து வழக்கம் போல் வந்துக்கிட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். கணக்கு அது இன்னொரு ஷூ இருக்குது, இன்னொரு ஷூ வாங்கிக்கலாம், ஒரு பெல்ட் வாங்கிக்கலாம், அப்படியா இப்படியான்னு போட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறான். நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த பொண்ணு மீனா வந்துட்டு என்ன எழுதிட்டுனா, டைரி என்னை பற்றி எழுதிருக்கியா நீ அப்படின்னா, இல்லை உன்னை பற்றியெல்லாம் எழுதலை, என்னை பற்றிலாம் இப்போ என்ன பண்ண இன்றைக்கி அப்படின்னாக்க, இல்லை அப்படின்னு சொல்லி டைரின்னு காமிக்கிறாங்க. கடைசியில் டைரி எடுத்து கண்ணை காமிச்சாக்கா அதில் வந்து எழுதியிருக்குது, ஒரு 2 பேண்ட்ஸு, 2 ஷர்ட்டு, 4 டிஷர்ட்டு, வாட்ச்சு, பெல்ட்டு அப்படின்னு. என்ன சம்பளம்னாச்சும் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன கணக்கில் எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இல்லை எல்லாத்தையும் போய் சந்தையில் என்கிட்ட அது மொத்தமாக வாங்க போகிறானான்னு தெரியல, இவ்வளோ பொருட்கள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு தெரியல. இந்த புது சொல்லுது, என்னங்க எப்படி பணத்துக்கு எழுதி வச்சுருக்கீங்க நீங்கள், என்னதுங்க அயன் பாக்ஸுன்னு, இல்லை ஸ்டீம் அயன் பாக்ஸுன்னு, வாட்சுங்க எங்கள் அப்பாவுக்கு அப்படிங்கிறான். திருந்துவான அந்த பையன் பார்ப்போம். அந்த இடத்துல செந்தில் சொல்கிறது நல்லாயிருக்கு. நீங்கள்லாம் வந்து அப்போ அந்த காலத்துலேருந்து ஒரு காசு கொடுத்துருப்பாங்க, எல்லாம் கண்ட காசே பார்த்ததில்லை, அதனால தான் எனக்கு ஒரு சம்பளம் வரப்போகுது அப்படின்னா என்னென்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரு, சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங்கு அப்படியே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். செந்தில் வந்து அந்த இடத்துல சொல்லும்போது நமக்கே டக்குன்னு, ஆமாம் அவங்க அப்பா என்ன பண்ணார், கையில் காசே கொடுக்க மாட்டார், ஏன்னா 100 ரூபா கொடுத்து 2000 ரூபாய்க்கு கணக்கு கேட்பார், பில்லு எடுத்துடுவார் அப்படிங்கிறதுனால இவன் பண்ணுறாங்கிறத ஒரு பக்கமாக அது நியாயப்படுத்துகிறான் செந்தில் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இருந்தாலும் பெரிய மனுஷன்னு தெரியாதா அப்படிங்கிறத கேட்க விட்டுருக்கு.